உலக அதிசயங்கள்ல ஒன்னான எஜிப்த் பிரமிட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது உண்மையிலேயே பிரமிட் தானா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மங்கள் இருக்கா? பிரமிட்ஸ்லாம் நிஜமாவே ஈஜிப்ட் ராஜாக்களோட சமாதி தானா இல்ல அதுக்கு பின்னாடி பல மிஸ்ட்ரிஸ் இருக்கு. சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது, அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க இருந்த மனுஷங்களால எப்படி இந்த பிரமிடை கட்டியிருக்க முடியும்? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கட்டப்பட்ட ஒரு கற்களோட வெயிட்டுமே சுமார் 80 டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே மனுஷங்களால பண்ணிருக்க முடியுமா இல்ல ஒருவேளை இதெல்லாம் ஏலியன்ஸோட வேலையா இருக்குமா? வெல்கம் பேக் டு ஜெனி ஸ்டோரிஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, எஜிப்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரிஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ஹாரர் ஸ்டோரி தான் நம்ம வந்து இன்னைக்கு கதையா கேட்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒண்ணே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உலகத்துல ஒரு விஷயத்த மட்டும் யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதுதான் ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸை பார்த்தாலே இதெல்லாம் யாரு கட்டினாங்க, எப்படி கட்டியிருப்பாங்க, அதோட ஏன் கட்டினாங்க அப்படின்னு பல கேள்விகள் ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா சுமார் 4500 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலத்துல எந்த விதமான அயன் டூல்ஸும் இல்ல, மாடர்ன் மெஷின்ஸும் இல்ல. ஆனா 2.3 மில்லியன் ஸ்டோன் பிளாக்ஸ், அதாவது ஒன்னொன்னும் 2 டன்ல இருந்து 80 டன் வெயிட் இருக்குமா. இதையெல்லாம் 146 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ல 1 இன்ச் கூட டீவியேஷன் இல்லாம கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்ல, இம்பாசிபிள் லெவல் இன்ஜினியரிங். அதனாலதான் இந்த பிரமிட்ஸ்லாம் வந்து உலகத்துல இருக்க 7 அதிசயங்கள்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கிரானைட் ஸ்டோன்ஸ். கிரானைட்டை இன்னைக்கு இருக்க மாடர்ன் டைமண்ட் டூல்ஸால மட்டும்தான் பர்ஃபெக்டா கட் பண்ண முடியும். ஆனா அந்த டைம்ல காப்பர் டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸை வச்சு லேசர் கட் மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ்ல கட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிளா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு. அதோட வரலாறுல சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிரமிட்ஸ்லாம் வந்து ஸ்லேவ்ஸ் தான் பில்ட் பண்ணாங்க, அதுவும் thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ் 20 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில ரிசர்ச்சர்ஸ் இது உண்மை இல்லை அப்படின்னு மறுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த பிரமிட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணும்போது உள்ள வினோதமான லாங்குவேஜஸ்ல எழுதி இருக்கிறதையும் பல ஓவியங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸை கட்டினது ஸ்லேவ்ஸ் கிடையாது, ஈஜிப்டோட மக்கள் ரொம்பவே ஹாப்பியா கட்டியிருக்காங்க. அதோட ஒவ்வொரு ஈஜிப்டியன்ஸும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ஹாப்பியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாலேஜ் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இப்போ ஏலியன் தியரி உள்ள என்ட்ரு ஆகுது. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸால கண்டிப்பா இந்த பிரமிட்ஸை தனியா பில்ட் பண்ணிருக்க முடியாது. 4500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஏலியன்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்த ஏலியன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு அவங்களோட அட்வான்ஸ் டெக்னாலஜியும் டீச் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் சடனா ஸ்டோன் ஏஜ்ல இருந்து அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனுக்கு மக்கள் ஜம்ப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல இருக்க 3 மெயினான பிரமிட்ஸ், அதாவது கிரேட் பிரமிட்ஸ், கஃப்ரே, மென்கார்னு இந்த 3 பிரமிடோட அலைன்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஸ்கைல இருக்கிற ஒரியன் கான்ஸ்டலேஷனுக்கு அப்படி எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, கிரேட் பிரமிடோட லொகேஷன் எர்த் லேண்ட்மாஸோட கிராஃபிக் சென்டருக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஜிபிஎஸ் கூட இல்லாத அந்த காலத்துல இவ்வளவு அக்யூரேட்டா எப்படி அவங்களால கால்குலேட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய மர்மமாவே இருந்திருக்கு. அதோட சில சயின்டிஸ்ட் சொல்ற தியரி பாத்தீங்கன்னா, பிரமிட் வெறும் பரியல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது வந்து ஒரு எனர்ஜி பவர் பிளான்ட்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க ஏன் எப்படி சொல்றாங்க, நம்ம பாக்குற பிரமிட்ஸ்லாம் வெறும் நார்மல் ஸ்டோன்ஸால பில்ட் பண்ண மாதிரி தானே இருக்கு அப்படின்றாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா 4500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்ட பிரமிட்ஸ் வந்து இப்போ இருக்க மாதிரி இருக்காது. அந்த காலத்துல அவுட்டர் கோட்டிங் ஆஃப் பிரமிட்ஸ்ல வந்து லைம் ஸ்டோனால கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைம் ஸ்டோன் கோட்டிங் எதுக்காக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டரா ஒர்க் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம சன்ரைஸ் வந்து அந்த லைம் ஸ்டோன் கோட்டிங் மேல விழுகும் போது டைமண்ட் மாதிரி ரொம்பவே ஜொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள எல்லா சாம்பர்ஸுமே கிரானைட்டால கட்டப்பட்டிருக்கு இல்லையா, இந்த கிரானைட்ஸ்லாம் ஒரு கண்டக்டராகவும் ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா பிரமிட்ஸ்லயும் அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு.
இந்த வாட்டர் ஃப்ளோல தான் வந்து எனர்ஜி சோர்ஸ் எப்பவுமே கிரியேட் ஆயிட்டே இருந்திருக்கு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த பிரமிட்ஸ்குள்ள உள்ள என்ட்ரானதும் பாத்தீங்கன்னா நம்மளோட காம்பஸ் வந்து ஏடாகுடமா மூவ் ஆகுமா, உள்ள மொபைல் சிக்னலும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரமிட்ஸ்ல எக்ஸாக்ட் டெசர்ட்ல தான் இருந்திருக்கு. அதாவது காலையில வந்து 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வெப்பம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுவே நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே குளிரா இருக்கும். ஆனா இந்த பிரமிட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க எப்ப என்ட்ரானாலுமே ஒரே டெம்பரேச்சர், அதாவது கிட்டத்தட்ட 20 டிகிரி செல்சியஸ் தான் எப்பவுமே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க சயின்டிஸ்ட் யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம நீங்க பிரமிட்குள்ள ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போனீங்கன்னா கூட அந்த ஃபுட் எப்பவுமே ஸ்பாயிலே ஆகாதான். ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. என்னதான் ஒரு பக்கம் ஏலியன் தியரி இருந்தாலும் ஏன்ஷியன் ஈஜிப்டியன் மித்தாலஜி வேற மாதிரி சொல்லுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த ஈஜிப்ட வந்து ஒசிரிஸ்ங்கிற த காட் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் தான் ஆண்டுட்டு வந்தாரு. அவர் ஆளும்போது பாத்தீங்கன்னா அந்த இடமே ரொம்பவே அழகாவும் அக்ரிகல்ச்சர்ல சிறந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாவும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் அவரோட பிரதரான செட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை வந்து தி காட் ஆஃப் கொயர்ஸ்னு சொல்றாங்க. இதனாலே செட் ஒரு நாள் ஒசிரிஸ ஒரு பெரிய விருந்துக்கு வரவழைச்சு அவரை ஒரு அழகான டெக்கரேட்டட் கஃபின்குள்ள படுக்க வச்சிடுறாரு. அதுல ஒன்ஸ் ஒசிரிஸ் உள்ள போனதும் செட் அந்த கஃபினை மூடிட்டு நைல் ரிவர்ல தூக்கி எரிஞ்சிடுறாரு. இத பத்தி கேள்விப்பட்ட ஒசிரிஸோட வைஃப் ஐசிஸ் அவங்களோட ஹஸ்பண்டோட பாடிக்காக எல்லா இடத்துலயுமே தேடி அந்த பாடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா செட்டுக்கு இன்னும் கோவம் அடங்கல. அதனால ஒசிரிஸோட பாடியை பீஸா கட் பண்ணி அந்த ஈஜிப்டோட எல்லா இடத்துலயுமே தூக்கி எறிஞ்சிடுறாரு. இதனால அந்த காலத்துல ஈஜிப்ட்ல மிகப்பெரிய போரே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டுக்கும் ஒசிரிஸோட பையனான ஹாரஸ்க்கும். அந்த போர்ல எப்படியோ ஹாரஸ் வந்து ஜெயிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஹாரிசஸ் கண்டிப்பா பிறப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோட பாடியை மன்மிஃபை பண்ணி கஃபின்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஆஃப்டர் லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், ஆயுத படைகளா இருக்கட்டும், ஏன் கோல்டு டைமண்ட்ஸ்னு எல்லாத்தையும் அந்த பிரமிட்ல வச்சு அடைச்சிடுறாங்க. இந்த மம்மிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 70 days ரிச்சுவல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எகிப்தியர்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அதனால அவங்களோட ஆஃப்டர் லைஃப் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு ஃபெராவோட பாடி அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெரா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியை நைல் ரிவர்ல வாஷ் பண்ணுவாங்களாம். இதுக்கப்புறம் அவங்க பாடியில இருக்க ஆர்கன்ஸை ஒன்னொன்னா எடுக்கிறாங்க. ஆனா ஹார்ட்டை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கீழே போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஆர்கன்ஸையும் ஒரு ஸ்பெஷல் ஜார்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் இந்த ஹார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் தான் ஆஃப்டர் லைஃப் ஜட்ஜ்மெண்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பாடியை நேச்சுரல் சால்ட், அதாவது நேட்ராங்கிற சால்ட்டை வச்சு முழுசா மூடிடுவாங்க. இந்த சால்ட் அந்த பாடியில இருக்க எல்லா மாய்ஸ்சரையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கின்னை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடும். இந்த ப்ராசஸ் சுமார் ஒரு 40 நாட்கள் நடக்குமா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி எம்டியா இருக்கும்போது உள்ள லினன், ரெசின், சாடஸ்ட், மட்னு எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு ஹியூமன் பாடி மாதிரி ஆக்கிடுவாங்களாம். இதுக்கு மேலே ரெசின் கிளாத்ஸை ஒரு 100 லேயர்ஸ் மேலே அவங்க சுற்றுறாங்க. இதுக்கப்புறம் பாடியில் எந்த விதமான ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஆயில்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அதோட சில மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அந்த பாடியை பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களோட பாடி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கஃபின்ஸ்குள்ளே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் உட்டன் கஃபின், அடுத்து ஸ்டோன் கஃபின், அதுக்கு மேலே கிரனைட் கஃபின், 3 கஃபினில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிப்ட்ல இருக்க ஒவ்வொரு ஃபேராஸ்க்கும் அவங்க இறக்கும் போது கஃபின்ல அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் வச்சு அவங்களையும் அடைச்சிருக்காங்க. இது மாதிரி ஈஜிப்ட்ல கிட்டத்தட்ட 138 பிரமிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட இந்த உலகத்துல இருக்க ரொம்ப பெரிய மிஸ்ட்ரீஸ்ல ஒண்ணு என்னன்னா அதுதான் இந்த கர்ஸ் ஆஃப் ஃபெரா. ஆமா, இது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல கிங்கான ஒருத்தர், அவரோட டெத்தும் மிஸ்ட்ரி, டாம்பும் மிஸ்ட்ரியா இருக்கு. அவர் தான் டுட்டன் காமன். இந்த டுட்டன் காமன் பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுலயே ஃபெரோ ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட 19 வயசுல இறந்தும் போயிட்டாரு. இவ்வளோ யங் ஏஜ்ல இறந்தது வெறும் ஆக்சிடென்ட்டா, இல்ல ஏதாவது டிசீஸ்னாலயா, இல்ல வேற யாரோட சூழ்ச்சியா அப்படின்னு பல கேள்விகள் பல பேருக்கு எழுந்திருக்கு.
இந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீம் 1922ல அவரோட டாம்புக்கு என்ட்ராகி அவரோட பாடியை சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு கிளப் ஃபுட்டுங்கிற ஒரு ஜெனடிக் டிசார்டர் இருந்திருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. இது எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுட்டன்காமோட பேரண்ட்ஸ் 2 பேருமே சிப்லிங்ஸ். அதனாலதான் இவருக்கு இந்த ஜெனடிக் டிசார்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிசீஸ்னால அவர் சின்ன வயசுல இருந்தே சரியா நடக்க முடியாம ஸ்டிக் யூஸ் பண்ணி நடந்திருக்காரு. அதோட அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட காலு ஃப்ராக்சர் ஆனதையும் அவருக்கு மலேரியல் டிசீஸ் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதுல என்ன கர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடந்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சை மேற்கொண்ட பல ரிசர்ச்சர்ஸ் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அந்த மிஸ்ட்ரீஸ் என்ன அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த பிரமிட்ஸை கட்டினது ஏலியன்ஸா இல்ல ஹியூமன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு. சில பேர் இது ஏலியன்ஸ் தானே அடிச்சு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கட்டப்பட்ட அந்த 3 பிரமிட்ஸும் இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் பல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை கடந்து வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இருக்க பிரமிட்ஸ்ல ரொம்பவே வீக்காவும் ஈஸியா டெஸ்ட்ராய் ஆகியும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பிரமிட்ஸை முழுக்க முழுக்க மனுஷங்க தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஈஜிப்ட் மக்கள் ரொம்பவே அட்வான்ஸ் நாலேஜ் படைச்சவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்க இஜிப்சியன்ஸ் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸா இருந்த காரணத்தினால அந்த பிரமிட்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டான வழி, அப்புறம் ஜிக்ஸாக் வழி அப்படின்னா ஸ்பைரல் வழியை மேக் பண்ணி அது வழியை ஈஸியா அந்த 80 டன் கல்லை மேல தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரமிட்குள்ள வெறும் டாம் மட்டும் இருக்காதான், அதுக்குள்ள நிறைய சேம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஃபுட் சேவ் பண்றதுக்கு, அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு பல சேம்பர்ஸ் இருக்குமா. அதுல சில சேம்பர்ஸ்ல மனிதர்கள் பார்க்க கூட முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. சில பேரு அந்த போக முடியாத வழியை திறந்தா அவங்க சபிக்கப்படுவாங்க அப்படின்னும் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரேட் பிரமிடுங்கிறது வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, அது மனித அறிவின் உச்சம். ஆனா எல்லா ரகசியமும் நம்ம கையில இருக்கா? இல்ல, சில பேஜஸ் அதுல மிஸ் ஆகி இருக்கு. அதுதான் இந்த பைரமிட் மிஸ்ட்ரி. இந்த ஸ்டோரியில இருக்கிற மிஸ்ட்ரிஸ் மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எனக்கு இதை பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் என் மைண்டுக்குள்ள நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிற பூமியில பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இருந்ததா சொல்றாங்க. ஆனா எதிர்பாராத காரணங்கள்னாலயும் ஏதோ ஒரு பெரிய பேரழிவுனாலயும் அந்த டைனோசர்ஸ் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டைனோசர்ஸ் இருந்த காலகட்டத்துல கண்டிப்பா மனுஷங்க நம்ம கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டைனோசர்ஸ் அழியறதுக்கு காரணமும் நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோமோ அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் யோசிக்கும் போது ஒருவேளை நம்ம தான் அந்த ஏலியன்ஸா இருந்து இந்த பூமிக்கு வந்த காரணத்தினால டைனோசர்ஸ் அழிஞ்சு போச்சோ, அந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்ணிட்டோமோன்னா பல சந்தேகங்கள் வருது. ஆனா இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் மக்களே. உண்மையான ரீசன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. சும்மா என்னோட டவுட் சும்மா சொன்னேன். சோ இத பத்தி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இதை விட சூப்பரான ஹாரர் ஸ்டோரிஸோட நாங்க 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க எல்லாரையும் நாங்க 2 பேரும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? Bye bye, love you all.